நமஸ்தே. பெரியவா சரணம். சந்தியாவந்தனம் என்று சொல்லக்கூடிய இந்த கர்ம அனுஷ்டானத்தினுடைய மகத்துவம் என்ன, காயத்ரி மந்திரத்தினுடைய மகாத்மியம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மகாபிரிவா அழகான ஒரு கதையை சொல்லி குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி நமக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இந்த கதை எங்கே நடந்தது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கதையை பெரியவா எப்போ சொன்னா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 1939 வருஷம் மே மாதம் 17 தேதி போல் பெரியவா சிதம்பரம், அது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முடிகொண்டான், கோனேர் ராஜபுரம், இந்த மாதிரி ஏரியாக்களில் பெரியவாளுடைய கேம்ப் நடந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் பெரியவா அங்கே இருந்தவாளெல்லாம் கொஞ்சம் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு, பக்தர்களை உட்கார வச்சுட்டு, இந்த சந்தியாவந்தனம்னு ஒன்று இருக்கே, இந்த அனுஷ்டானம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதோன்னு எனக்கு கவலையாக இருக்குது. ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுண்டாக்கா அட்லீஸ்ட் இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுவாளோன்னு தோன்றது. அதனால் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு கதையை சொல்கிறேன் அப்படின்னு 1939 பெரியவா சொன்ன கதை. இது கதை இல்லை, வாஸ்தவத்தில் நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி. அதுக்குண்டான ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸோடு பெரியவா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி பெரியவாளுடைய வருத்தம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது எத்தனையோ வைதிகமான குடும்பங்களில் வந்த பல பேர் கூட இந்த ஆங்கில கல்வின்னு சொல்கிறாளே, இந்த மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டமில் அதுக்குள்ளே புகுந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வழியாக எல்லாம் அப்படியே குவாலிஃபை பண்ணிட்டு வெளில வரும் பொழுது இந்த சந்தியாவந்தனம்னு சொல்லக்கூடிய கர்மாலாம் என்னமோ அது ஒன்றும் அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைப்புக்கு வந்துடுறா. அதனால் இந்த சந்தியாவந்தன அனுஷ்டானங்கிறது ரொம்ப குறைஞ்சுட்டே வருது. அதுலேயும் முக்கியமாக பெரிய குடும்பங்களில், அதாவது சனாதன தர்மத்துக்கு ஒரு ஆணிவேராக இருந்துட்டு இருந்த பெரிய குடும்பங்கள்லாம் இருக்கே, இந்த அனுஷ்டானத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான பரம்பரையாக இருந்த குடும்பங்கள், அதில் இருக்கிற குழந்தைகள் கூட, அடுத்த சந்ததி கூட இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு போகிறது அப்படின்னு தெரிய வருது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கப்படாது. எல்லாரும் இந்த சந்தியாவந்தனத்துடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறான். இந்த பாயிண்டில் நமக்கு தோணும், நமக்கே தெரிஞ்சவா எத்தனையோ பேர் ஒரு திரிகால சந்தியாவந்தனம் என்ன, ஒரு வேளை கூட சந்தியாவந்தனம் பண்ணுறது கிடையாது. ஆனால் அவள்லாம் நன்னா ஜோராக இருக்காளே, அவளுக்கெல்லாம் நல்ல பேர் இருக்கே, அப்போ என்ன இது என்ன குறைச்சல் அவளுக்கு அப்படின்னு நமக்கு தோணுமே. இதே பாயிண்ட் பெரியவா சொல்கிறாங்க. பல பேர் சந்தியாவந்தன கர்மாக்கள்லாம் விட்டவா கூட பெரிய கியாதிவான்களாக, அதாவது நல்ல பேரும் புகழும் படைச்சவாளாக இருக்காங்கிறத பார்க்குறோம். அதுக்கு மூல காரணம் என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக ஒரு சைக்கிள் ஓடின்னு இருக்கு, சைக்கிளை பெடல் பண்ணிகிட்டே போயின்னு இருக்கோம்னாக்கா நடுவில் கொஞ்ச நேரம் நம்ம பெடல் பண்ணாமல் அப்படியே விட்டால் கூட ஏற்கனவே பண்ணின்னு வந்த ஃபோர்ஸ் இருக்கே, அது கொஞ்சம் தூரம் இன்னும் எக்ஸ்ட்ரா சைக்கிளை ஓட்டின்னு போகிறதுக்கு அந்த ஃபோர்ஸே போருமா இருக்கும். அது மாதிரி இந்த பெரிய பாரம்பரியத்தில் வந்தவாள்லாம் அவளுடைய முன்னோர்கள் நிறைய சைக்கிள் பெடல் பண்ணி விட்டுருக்கா. அந்த ஃபோர்ஸ் இருக்கே, அதுதான் இவா இப்போ பெடல் பண்ணாமல் சும்மா உட்காண்டிருந்தாலும் அது அவளை கேரி த்ரூ பண்ணி போயின்னு இருக்கு. அந்த விஷயத்த இவா புரிஞ்சுக்காம விட்டுடுறா. அப்போ இவா பெடல் பண்ணாட்டா என்ன ஆகும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ஒரு ஃபோர்ஸோ சக்தியோ கிடைக்காமையே போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறா. இன்னொரு உதாரணம் கொடுக்குறா. அதாவது ஒருத்தர் ஏதோ ஒரு ரயிலில் ஏறி எங்கேயோ போகணும் அப்படின்னு இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும், கொஞ்சம் அகாலமாக போயிடுத்து, தாமதமாகிடுத்து அப்படின்னும் பொழுது, அடடா இந்த டயத்துக்கு இந்த ரயிலை ஏறாம விட்டுட்டோமே, அங்கே போக வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு மிஸ் ஆகிடுத்தே, ஒரு நிகழ்ச்சி மிஸ் ஆகிடுத்தேன்னு வருத்தப்படுறவா நிறைய பேர் பார்க்குறேன். ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு ரயிலுக்கு ஏறுறது, ஏதோ ஒரு ஊருக்கு போகிறதுங்கிறத மிஸ் பண்ணிட்டோன்னு படுற கவலை எவ்வளோ முக்கியமாக லோகக்ஷேமார்த்தமாக பண்ண வேண்டிய சந்தியாவந்தன கர்மாவை இந்த மாதிரி காலத்துக்கு பண்ண முடியலையே அப்படின்னு கஷ்டப்படுறவாள் நான் பார்க்குறதே இல்லை. அதில் இருக்கிற இந்த லோகார்த்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு கவலை வருது. இந்த காலத்தை மிஸ் பண்ணிட்டோமே, கொஞ்ச நேரம் லேட் ஆகிடுத்தே, டிலே ஆகிடுத்தேன்ட்டு. முக்கியமாக லோகக்ஷேமார்த்தமாக செய்ய வேண்டிய இந்த கர்மா டிலே ஆகிடுத்தேங்கிறதுக்கு கவலைப்படாமல் இருக்காளே ஜனங்க, இது எப்படிப்பட்ட ஒரு அறியாமையாக இருக்குது அப்படின்னு பெரியவா வருத்தப்படுறா. இது எப்போ 1939 மே மாதத்தில் முடிகொண்டான் கிராமத்தில் பெரியவா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. அப்போது அங்கே ஜனங்களை உட்கார வச்சுண்டு, இனிமேலாவது இதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இனிமேல் விடாமல் சந்தியாவந்தனத்தை எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறதாக பெரியவா சொன்ன ஒரு விஷயந்தான் இந்த கதை. இந்த கதையை அதுக்கு பிறகு பல வருஷங்கள் கழித்து தெய்வத்தின் குரல் 7வது வால்யம் வரும் பொழுது இந்த கதையை அழகாக விரிவாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கணபதி அண்ணா அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கார். அதில் இருக்கக்கூடிய அம்சங்களை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஆனால் கதையினுடைய மூலமான சாரம் என்னன்னா, முக்கியமாக சந்தியாவந்தனத்துடைய மகிமை,
இந்த சந்தியாவந்தனம் செஞ்சுண்டு வந்த ஒருத்தருடைய அவருடைய நினைப்பு, அவருடைய மனசு எப்படிப்பட்ட டைரக்ஷன்லாம் போகிறது அப்படிங்கிற பல விஷயங்கள், அது கூடவே நிறைய தர்ம சிந்தனைகள்லாம் சேர்ந்ததாக இந்த கதை அமைஞ்சிருக்கு. முதல்ல இந்த கதைக்கு பார்ப்போம். பெரியவா சொல்கிறா, இந்த கதை சுமாராக ஒரு 600 வருஷத்துக்கு உள்ளே நடந்ததான ஒரு சம்பவமாகத்தான் இருக்குது. எங்கே நடந்தது இடம் பார்த்தா திருவனந்தபுரத்தில் ஒரு ராஜா இருந்தார் அந்த காலத்தில். அந்த ராஜாவுக்கு ஏதோ உடம்புக்கு ஒரு ரோகம், ஒரு வியாதி வந்துடுத்து. ரொம்ப உடம்பை படுத்த ஆரம்பிச்சுடுத்து. என்ன விதமான வைத்தியம் பண்ணாலும் குணமாகலை, கேட்கல. ராஜ வைத்தியம்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி ராஜ வைத்தியம்லாமும் பண்ணி பார்த்தாச்சு. ஆனால் எதுக்கோ அந்த வியாதி மசியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இந்த கதை ஆரம்பமாகுது. இது கூடவே இன்னொரு பாயிண்ட்னா, பெரியவா சொன்ன விஷயத்த முன்னாடி விட்டு போச்சு, இதோட சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நமக்கு அப்ளிகபிள். லோகத்தில் நிறைய வியாதி வெக்கைகள் ஜாஸ்தியாக போய் எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, சந்தியாவந்தனம் மாதிரியான கர்மானுஷ்டானங்கள் குறைஞ்சு போனதுனால தான் நிறைய வியாதி வெக்கைகள் வந்து எந்த மந்திரத்தாலும் எந்த ஒரு மருந்தாலையும் குணப்படுத்த முடியாத வியாதிகள் வந்து ஜனங்க கஷ்டப்படுறதுங்கிறது இதனால தான் இருக்குது. இனிமேலாவது நம்ம சரியா பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. அது கிட்டத்தட்ட அந்த ஒரு பாயிண்ட் இங்கே ராஜாவுக்கு வந்திருக்கு. ஒரே ஒருத்தரங்க கஷ்டப்பட்டதாக பார்க்குறோம். இன்றைக்கி சுச்சுவேஷன் என்ன லோகத்தில்ங்கிறது நமக்கே தெரியும். சரி, ராஜா கதைக்கு போ. அப்படி ராஜாவுக்கு என்ன பண்ணாலும் தீரலை, ரொம்ப உடம்பு படுத்த ஆரம்பிச்சுடுத்து. சரி, வேறு வழியே இல்லை, எந்த மந்திரத்துக்கும் கேட்கலன்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட ரொம்ப முறையிட ஆரம்பிச்சு விட்டார் அந்த ராஜா, திருவிதாங்கூர் ராஜா. அப்போ அன்றைக்கி ஒரு நாள் இதே மாதிரி ரொம்ப சுவாமி கிட்ட புலம்பிட்டு கஷ்டத்தோடு அவர் வந்து படுக்க போகிறார். தூக்கத்தில் ஒரு சொப்பனம் வருதான் இந்த ராஜாவுக்கு. சொப்பனத்தில் ஆகாசத்துக்கும் பூமிக்குமாக பெருசாக ஒரு ரூபம் வந்து கனவுல வந்து நின்றுண்டு, ஏ ராஜன், உனக்கு வந்திருக்கிற ரோகம் இருக்கே, இது எந்த மருந்தாலையும் குணமாகக்கூடிய வியாதி கிடையாது. ஏன்னா இது ஜன்மாந்தரங்களில் நீ ஏற்கனவே கொண்டு வந்த கர்ம மூட்டையினுடைய பாக்கி, அதனுடைய சேஷம் மிச்சம் இருக்கு. அதனால அந்த கர்மாவை நீ கழிச்சு தான் தீரணும், அனுபவிச்சு தான் தீரணும் அப்படிங்கிறது தான் விதி. ஏற்கனவே கொண்டு வந்த மூட்டையை நம்ம தோச்சு சுத்தப்படுத்தினா தானே அடுத்ததை பார்க்க முடியும். அது மாதிரி இங்கே அந்த ஒரு உருவம் வந்து அவருக்கு சொல்கிறதான், ஏற்கனவே சம்பாதிச்சுன்னு வந்த மூட்டை தான் இது, அது கழியிற வரைக்கும் நீ இதை அனுபவிச்சு தான் தீரணும். இருந்தாலும் இவ்வளோ தூரம் நீ ஏதோ சுவாமியை கேட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கியே, ஒரு ஆப்ஷன் வேணால் உனக்கு தரேன் அப்படின்னு அவருடைய பக்திக்கு மிச்சு சொல்லியிருக்கலான்னு தோன்றது. அப்போது அவருக்கு சொல்கிற ஆப்ஷன் என்னன்னு கேட்டாக்கா, நாளைக்கு காலம்பரை நீ எழுந்துட்டு உன்னுடைய ஆகிருதிக்கு, அதாவது உன்னுடைய சைஸுக்கு ஒரு பிரதிமையை பண்ணு, ஒரு பொம்மை. அந்த பொம்மையை எதால் செய்யணும்னா எள்ளுனால ஒரு பிரதிமையை பண்ணு. எள்ளுங்கிற தானியம் இருக்கு, அதனால் ஒரு பிரதிமையை பண்ணி அந்த பொம்மைக்குள்ள ஸ்வர்ணத்தை நிறைய உள்ள கொட்டி வைக்கணும் நீ, அதாவது தங்கத்தை. ராஜாவுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது செல்வத்துக்கெல்லாம். அதனால் இப்போ வியாதி போகணும்னு சொன்னால் என்ன வேணா பண்ணலாம், எத்த தின்னா பித்தம் தெளிவுன்னு தானே இருக்கார் பாவம். அதனால் என்ன செய்யறதுன்னும் பொழுது இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்கறது அந்த ஒரு ஸ்வரூபம், கனவுல வந்த ஸ்வரூபம். ஒரு பெரிய பொம்மையை பண்ணி உன்ன மாதிரி சைஸுக்கு ஒரு பொம்மையை எள்ளுனால செஞ்சு அதுக்குள்ள ஸ்வர்ணத்தை ரொப்பி வச்சு நல்ல சத்தான பிராமணன் யாராவது ஒருத்தனை பார்த்து அவனுக்கு நீ இந்த எள்ளை தாரவாத்து தானமாக கொடுத்துட வேண்டியது. அதில் உன்னுடைய ரோகத்தையும் அதில் கொண்ட ஆவாகனம் பண்ணிடணும் அந்த பொம்மையில். பண்ணிட்டு இந்த பிராமணனுக்கு இந்த தானம் பார்த்து கொடுத்துட வேண்டியது. சத்தான பிராமணனாக பார்த்து கொடுத்துரு. ஏன் இதில் சத்தான பிராமணன்னு சொல்கிறேன், ஏன் சொர்ணம் போட சொல்கிறேங்கிறதுக்கும் அது ரீசன் கொடுக்குறது. ஏன் நல்ல பிராமணனுக்கு கொடு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பிராமணனானவன் நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லி அவன் கொஞ்சம் சக்தியை ஏற்றி வச்சுட்டு இருப்பான். அந்த சக்தியினால், மந்திர சக்தியினால் இந்த கர்மா வந்து அவனை போய் பிடிக்கிறதுன்னு சொன்னாக்கா, நீ டிரான்ஸ்ஃபர்னா பண்ணுற உன் அக்கௌண்ட்லேருந்து அது அவனை போய் பிடிக்கிறதுன்னு சொன்னாக்கா, அதனுடைய ஒரு வீரியத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்காவது அவனுக்கு ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்கும், அவன் அக்யூமுலேட் பண்ணி வச்சுருப்பான். அதனால் ஒரு நல்ல சத்தான பிராமணனை பார்த்து கொடுன்னு சொல்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஏன் இவ்வளோ சொர்ணத்தை அதுக்குள்ளே போட்டு வெயின்னு சொன்னாக்கா, இந்த பிராமணன் நல்ல சக்தி உள்ளவனாக, மந்திர சக்தி உள்ளவனாக இருந்தால் அந்த ரோகத்தையும் அவன் ஜெரிச்சிருவான், டைஜஸ்ட் பண்ணிவிடுவான், அவனை அது பாதிக்காது. சப்போஸ் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அவனும் பாவம் கஷ்டம்தான் பட போகிறான் இந்த ரோகத்தினால. ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அவங்ககிட்ட எவ்வளோ மந்திர சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு செட் ஆஃப் பண்ணனாலும் மிச்சத்தினால அவன் கஷ்டப்பட போகிறான். ப்ளஸ் நீ உன் சைட்லேருந்து ஒரு விஷயத்தை, ஒரு கெட்ட விஷயத்தை அவன் கைக்கு கொடுக்குற. அதனால அதுக்கு காம்பன்சேஷனாக இதுக்குள்ளே ஸ்வர்ணத்தையும் சேர்த்து வச்சு அதோட நீ கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு பண்ணுறது. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எதுவுமே வழி இல்லைன்னு உட்காந்துருந்தாரு, ஏதோ ஒரு வழி கிடச்சிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு
காலம்பரை எழுந்த உடனே முதல்ல ஒரு ஆளை கொண்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண சொல்லி இதே மாதிரி ஒரு எள்ளில் ஒரு பிரதிமையை பண்ண ஆரம்பித்தாராம். பண்ணிவிட்டு உள்ள ஸ்வர்ணத்தை போட்டு ரொப்பணும் இல்லையா. பெரியவா சொல்கிறா, அந்த காலத்தில் ஸ்வர்ணம் எப்படி இங்கே யூஸ் ஆச்சுன்னு பார்த்தாக்கா, சில்லறைக்கு பதிலாக பவுனு தங்கத்தை யூஸ் பண்ணுற அளவுக்கு பவுனு கொஞ்சம் மலிவாகவும் இருந்திருக்கு. அந்த பவுனை எப்படி இருந்ததுன்னு கேட்டால் சின்ன சின்னதாக தோரம்பருப்பு மாதிரி மணிமணியாக இருக்குமா. அந்த மாதிரி இந்த எள்ளு பிரதிமைக்குள்ளே பொம்மைக்குள்ளே இந்த தோரம்பருப்பு மாதிரியான சின்ன சின்ன தங்கமணிகளாக போட்டு ரொப்பி வச்சுருக்காராம். அப்படி வச்சு சீல் பண்ணியாச்சு, பொம்மை ரெடி ஆயாச்சு. இப்போ இந்த பொம்மை வாஸ்தவத்தில் யார்? சாக்ஷாத் இதே ராஜா. இவனுடைய கர்மா எல்லாம் சேர்ந்து இந்த பாப்ப முட்டெல்லாம் இருக்கே அதெல்லாம் சேர்ந்து உருவம் எடுத்து வந்ததாக அச்சேதனமாக அசையாத ஒரு பொம்மையாக அது நின்றுருக்கு. அப்படி பொம்மையை தயார் பண்ணி வச்சாச்சு. இப்போ நல்ல சத்தான பிராமணனை தேடணுமே. அப்போ ராஜா என்ன சொல்கிறாராம், ஊரில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுங்கோ, நம்ம பாட்டுக்கு சும்மா சொர்ணம் இருக்குது கொடுத்தோன்னு சொல்லிடக்கூடாது, வாஸ்தவத்தில் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ரோகத்தோடு சேர்த்து தான் அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு இருக்கிற உண்மையை சொல்லணும், தண்டோரா போடுங்க அப்படின்னாராம். இவா கேரளாவில் அந்த பக்கம் திருவனந்தபுரம் பக்கம் இவா தண்டோரா போட ஆரம்பித்தா. இந்த மாதிரி ராஜாவுடைய வியாதி குணமாகணுங்கிறதுக்காக இப்படி கொடுக்குறார். வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற சத்தான பிராமணர்கள் முன் வரலாம் அப்படின்னு. தண்டோரா போட்டதை கேட்டவா எல்லாரும், நம்ம எதுக்கு இதுக்கு போய் தலையை விடுவானே, ராஜாவுக்கு வியாதின்னா அவர் முதல்ல கஷ்டப்பட்டு அவரே சரி பண்ணிக்கிட்டோம், இதை போய் வாங்கிறதுக்கு போய் நம்ம உயிருக்கே இது ஆபத்தாக வந்துருத்துனா என்ன பண்ணுறது, அதனால் கிட்டக்கெல்லாம் போகிறதா இல்லைன்னு யாருமே போகலையாம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்தது இங்கே கிட்டக்க இருக்கிற வரலன்னா பரவாயில்ல, பக்கத்து நாட்டில் பக்கத்து தேசங்கள்லாம் போட்டு தண்டோரா போட சொல்லுன்னு சொல்லி அங்கேருந்து கேரளாவை தாண்டி கர்நாடகா வரைக்கும் தண்டோரா போச்சான். இந்த கர்நாடகாவில் இது போன உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரம்மச்சாரி பிராமணன் இதை கேட்டுண்டு, நான் வரேன் சார் அப்படின்னு முன்ன வந்தாராம். அவர் என்ன சொன்னாருங்கிற விஷயத்த நாளைக்கு பார்க்க போகிறோம்.